துலாம் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய வருடமாக தான் இருக்குது. கன்னிக்கு அடுத்தபடியாக துலாமை பார்க்கலாம். டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். இதில் வந்து 3 நட்சத்திரம் துலாத்தில் உண்டு. சித்திரை, சுவாதி, விசாகம். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் பிள்ளைகளால் பெருமை கண்டிப்பாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்தால் பிள்ளைகள் மூலமாக வரும். சார் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, என் பையன் இனிமேல் எங்கே போய் படிக்க போகிறான் அப்படின்னா பேர பிள்ளைகள் மூலமாக அந்த சந்தோஷமான செய்தியை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அனுபவிச்சிடும். இப்போ விசாகமோ சித்திரையோ பிள்ளைகளால் பஞ்சாயத்து அப்படிங்கிறது வரும். உடனே பஞ்சாயத்துனா நான் கண்டிக்கிறேன், நான் தண்டிக்கிறேன், நான் திட்டுறேன்னு சண்டைக்கு நிற்கக்கூடாது. கோவில் காரியங்கள், க்ஷேத்ராடனங்கள், பாக்கியமும் இவர்களை தேடி வரும். அதே மாதிரி இவங்களே அன்னதானத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமும் ஒரு இல்லை. அப்போ சாப்பாடு வரும், சாப்பாடும் போகக்கூடிய அமைப்பு துலாத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெருமைப்பட்டு கொள்ளலாம். கெடா வெட்டுகள், திருவிழாக்கள், விசேஷங்கள். துலாம் ராசி இருக்கிற வீடு களை கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, தோரணமோ பந்தலோ தான் இருக்காது, ஆனால் ஜேன்னு இருக்கும். ஒரு சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் இந்த மாமனார் தாத்தா, மாமியார் பாட்டி, இந்த தாத்தா பாட்டியினுடைய பிரிவு அப்படிங்கிறதும் துலாம் ராசிக்கு ஒரு வாட்டம் கொடுத்துருக்கும், ஒரு வருத்தம் கொடுத்துருக்கும். இந்த ராசிக்கே கால் பாகம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஆனால் காது மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்கு கும்பமும் மீனமும் ரொம்ப நெருக்கம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர், சேனல் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர். நம்ம கொலீக் ஒருத்தர் நமக்கு மென்டரிங்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில். அவங்கள கேட்டால் நான் கும்பராசி, என்ன கார்த்திகேயன் இதை வந்து சொல்கிறாரு, பக்காவாக இருக்கும். அந்த சப்போர்ட்டோ இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்க சொல்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு துலாம் ராசி வரணும்.